சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதுவரைக்கும் தி கிங்டம் ஆஃப் ஏதேன் தமிழ் என்ற அந்த சேனல் மூலமாக 65 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன். அந்த 65 வீடியோக்களுடைய சாராம்சமாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகின்றது. கிறிஸ்தவ மதமானது கடந்த 2000 ஆண்டுகளாக பல போதனைகளை நமது மனதிலே ஆழ பதித்து வைத்திருக்கிறது. அதுல அப்படி ஆழமா நம் மனசுல பதிச்சு வைத்திருக்கக்கூடிய பல போதனைகளிலே 90% போதனைகள் தவறான போதனைகளாகத்தான் இருக்கின்றன. அந்த தவறான போதனைகளிலே முக்கியமான பொய்யான போதனை என்னவென்று பார்த்தோமேனால், மணவாட்டி சபை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் மணவாட்டி சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் மணவாட்டி சபையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த சொல்லக்கூடிய காரியம்தான் மிக முக்கியமான ஒரு பொய்யாக இருக்கின்றது. உண்மையிலேயே சபை, மணவாட்டி சபை என்பது இப்பொழுதும் இருக்கின்றதா என்பதை குறித்துதான் வேத வசனத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாக இந்த வீடியோவிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். ஆதாம் மற்றும் ஏவாள் மூலமாக மனுக்குலங்கிறது என்னது? வேற ஒண்ணும் அவர்களுடைய சந்ததியர், ஆதாம் ஏவாளுடைய சந்ததியரை ரட்சித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, ஏதேனிலிருந்து ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய சந்ததியரை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரிஜினல் திட்டமாக இருந்தது. ஆனால் ஆதாம் பாவம் செய்ததால் பரிசுத்த ஆவியை இழந்தான். ஜீவனுள்ளவனாக இருந்த ஆதாம் மரித்தவனானான். எனவே தேவன் மனுக்குலத்துக்கு அவருடைய ரட்சிப்புக்கு என்று வேறொரு காரியத்தை, வேறொரு திட்டத்தை தயார் பண்ண வேண்டியது அவசியமாக ஆயிடுச்சு. தேவன் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு ஆதாம் ஏவாளுக்கு பதிலாக இரண்டாம் ஏவாளை அங்கு நியமிக்கின்றார். இரண்டாம் ஆதாம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இரண்டாம் ஏவாள்னா யாரு? அதுதான் அந்த மணவாட்டி சபையார். இவர்கள் முதலாம் ஆதாமும் முதலாம் ஏவாளும் இருந்திருக்க வேண்டிய அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமாக இருந்தது. இப்போ இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்ததன் மூலமாக இரண்டாம் ஆதாமாக தகுதி பெறுகிறார். இப்போ அவருடைய மணவாட்டி சபை தேர்ந்தெடுத்தலானது பெந்தைகோஸ்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. பெந்தைகோஸ்தையிலே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மணவாட்டி சபையோட இயேசுடைய மணவாட்டியாகிய இரண்டாம் ஏவாளுடைய தேர்ந்தெடுத்தலும் ஆரம்பமாகிறது. இப்போ அந்த இரண்டாம் ஏவாள், அதாவது மணவாட்டி சபையானது இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய சித்தமாக இருந்தது. யாத்திராகமம் 19:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கூறுகிறார். இப்போ சபையாராக இருப்பதற்கு பரிசுத்த ஆவி அவசியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கே பரிசுத்த ஆவியை கொடுத்து சபையாராக வேண்டும் என்று தேவன் சித்தமாயிருந்ததால் இஸ்ரேல் ஜனங்களை அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்த ஜாதியார் என்று தேவன் அங்கு அழைக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் பரிசுத்த ஜாதியார். இப்ப பரிசுத்த ஆவியை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்க சித்தம் கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்களை பரிசுத்த ஜாதியார் என்று அழைக்கிறார். அப்படி என்றால் புறஜாதியார்கள் சபையாராக முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் முதலிலே இப்படித்தான் திட்டம் வைத்திருந்தார் என்றுதான் நான் இங்கு கூறுகிறேன். பின்னர் அந்த திட்டம் மாறியதை நான் பின்னர் பார்ப்போம். இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் தனது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று அழைக்கின்றார். உபாகமம் 7:6, உபாகமம் 10:15, உபாகமம் 14:2 போன்ற வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் அங்கு இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்கிறார். எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார் தேவன்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களை சபையாராக்குவதற்காக, இரண்டாம் ஏவாள் ஆக்குவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இனமாக அவர்கள் இருந்த காரணத்தினாலே அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று அழைக்கின்றார். இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் தேவன் சபையாராக தெரிந்து கொண்டிருந்தார் என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தை கூட நாம் பார்க்கலாம். சபையாராக இஸ்ரேல்களை தெரிவு செய்வதற்காகத்தான் தேவன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணங்கிறது அதுல உள்ள பலிகள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசுவின் பலிகளுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நியாயப்பிரமாண பலிகள் எல்லாம் பிற்காலத்திலே இயேசு கொடுக்கக்கூடிய அந்த பலிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது.
இயேசு பலியாவதற்காக மாம்சத்திலே வரும்பொழுது, இயேசுவே உலகத்தின் பாவத்தை போக்க பலியாக வந்த ஆட்டுக்குட்டி என்று இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அந்த காரியத்துக்காக அவர்களை தயார் செய்ய வேண்டும், ஆயத்தமாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நியாயப்பிரமானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதற்கு ஆயத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதனால அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து வரும் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் இயேசு பலியாகும் வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணத்தின் பலிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு வந்த பின்னர் அவரே மேசியா என்று ஏற்றுக்கொண்டு, அவரது இரத்தத்தினால் தான் பாவம் மன்னிப்பு என்று விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று சபையார்கள் ஆகிவிடுவார்கள். நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படாமல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதும், சபைக்கான அழைப்பானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே உரியது என்பதற்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களையே பரிசுத்த ஜாதியார் என்று வேதம் கூறுகிறது. அவர்களையே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவின் பலியை அடையாளப்படுத்தக்கூடிய நியாயப்பிரமாணத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆதாரங்களையும் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் ஜனங்களை மட்டுமே சபையாராக தெரிவு செய்ய தேவன் திட்டம் வைத்திருந்தார் என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது. தேவன் இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து சபையாரை தேர்ந்தெடுப்பதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று ஒரு உலகத்தை ஏற்பாடு செய்கின்றார். அது இஸ்ரேலிய உலகம் அல்லது இஸ்ரேலிய யுகம் என்று அழைக்கப்பட்டது. உலகம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னொரு பூமியை தேவன் ஏற்பாடு செய்தார் அப்படின்னு நினைக்க கூடாது. இஸ்ரேலுக்கென்று ஒரு காலப்பகுதி, அவர்களிலிருந்து சபையை தேர்ந்தெடுப்பதற்கென்று ஒரு காலப்பகுதி தேவன் ஏற்பாடு செய்கின்றார். அது ஒரு காலகட்டம். அதனால்தான் அந்த இஸ்ரேலிய உலகத்தை இஸ்ரேலிய யுகம் என்று கூட வேதம் அழைக்கின்றது. இஸ்ரேலிய யுகம் அல்லது இஸ்ரேலிய உலகம் என்பது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்போது வெளியே வராங்களோ அப்பொழுது அந்த இஸ்ரேலிய உலகம் ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம். இல்லைன்னா சீனாய் மலையிலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்ற பொழுது அந்த இஸ்ரேலிய உலகம் ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 3 மாசம் தான் வித்தியாசம். ஆக எகிப்திலிருந்து கிளம்பிய பொழுது, அவர்கள் புறப்பட்ட பொழுது அந்த இஸ்ரேலிய உலகமானது ஆரம்பித்தது. இதுதான் இஸ்ரேலிய உலகத்தினுடைய ஆரம்பம். அதாவது இஸ்ரேலிய யுகத்தினுடைய ஆரம்பம் என்று நாம் சொல்லலாம். அப்படி இஸ்ரேலிய உலகம் ஆரம்பித்த போது ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. என்னன்னா, அவர்களுக்கு இந்த கானான் தேசமானது பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அப்போ இஸ்ரேலிய உலகம் ஆரம்பித்ததோடு தொடர்புடையது அந்த கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட காரியமாகும். இஸ்ரேலிய உலகத்துக்கு எப்படி ஒரு ஆரம்பம் இருந்ததோ, அதே போல அந்த இஸ்ரேலிய உலகத்துக்கு ஒரு முடிவும் இருந்தது. எப்பொழுது அந்த முடிவு வந்தது? எப்பொழுது அவர்கள் குடியேறிய கானான் தேசத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டு இஸ்ரேல் என்ற தேசம் அழிக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த இஸ்ரேலிய யுகமானது, இஸ்ரேலிய உலகமானது முடிவுக்கு வரும். இப்போ கானான் தேசம் கொடுக்கப்படுதல் இஸ்ரேலிய உலகத்தினுடைய ஆரம்பத்தோடு தொடர்புடையது. இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டு இஸ்ரேல் தேசமானது அழிக்கப்படுதல் என்பது இந்த இஸ்ரேலிய உலகத்தினுடைய முடிவோடு தொடர்புடையது. அப்போ இஸ்ரேலிய உலகம் என்பது கானான் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஆரம்பித்து இஸ்ரேல் தேசம், அந்த கானான் தேசமாகிய அந்த இஸ்ரேல் தேசம் முற்றிலுமாக அழிக்கப்படுதலோடு முடிவுக்கு வருகின்றது. இந்த காரியம்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே உலகத்தின் முடிவு என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரேலிய உலகத்தின் முடிவை இன்றைய கிறிஸ்தவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தின் முடிவு என்று தவறாக புரிந்து கொண்டு மக்களை குழப்பி வருகிறார்கள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் துரத்தப்பட்டு அந்த தேசம் முற்றிலும் எப்பொழுது அழிக்கப்பட்டது? சிலர் அதை கிபி 70 என்று சொல்லுவார்கள். சிலர் அதை கிபி 135 என்று சொல்வார்கள். கிபி 70 எருசலேம் பாதி அழிக்கப்பட்டு அங்கிருந்தவர்கள் எல்லோரும் தப்பி ஓடியது உண்மைதான். ஆனாலும் கூட அவர்கள் மீண்டும் இஸ்ரேலில் குடியேறினார்கள். அதாவது கிபி 70 இஸ்ரேல் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அவர்கள் குடியேறிக்க முடியாது.
முற்றிலுமாக கிபி 70 அது அழிக்கப்படவில்லை. ஆனால் கிபி 135 ஹாட்ரியன் என்ற அந்த ரோம ராஜாவால் இஸ்ரேலானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இஸ்ரேல் தேசமானது உழுது போடப்பட்டது. பல லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டு பல லட்சம் யூதர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இஸ்ரேலுக்கு அதன் பின்னர் இஸ்ரேல் தேசத்தில் குடியேறவே தடை விதிக்கப்பட்டது. அந்த இஸ்ரேல் தேசத்திலே புறஜாதியர்கள் குடியேற்றப்பட்டு அந்த இஸ்ரேல் தேசத்துடைய பெயரே மாற்றி போடப்பட்டது. எனவே கிபி 135 தான் உண்மையான இஸ்ரேலிய உலகத்தினுடைய முடிவு நடந்தது. ஏன் அந்த இஸ்ரேலிய உலகம் முடிவுக்கு வந்தது? இப்போ நம்ம ஜலப்பிரளயத்துக்கு முன்னர் இருந்த முதலாம் உலகத்தினுடைய முடிவை குறித்து பார்க்கணும். அந்த முதலாம் உலகத்தை ஏன் தேவன் அளிக்கிறார்? அந்த முதலாம் உலகம் ஏன் முடிவுக்கு வந்தது? அந்த முதலாம் உலகத்தினுடைய அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது. பாவம் முழுமையடைந்து விட்டது. அதனால தேவன் அதை அழிக்க சித்தம் கொண்டார். அதே போல இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவமும் நிறைவடைந்து விட்டது, அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது. அதனாலே அந்த இஸ்ரேலிய உலகமானது முடிவுக்கு வந்து அந்த இஸ்ரேலை அழிப்பதற்கு தேவன் ஒரு முடிவெடுத்து விட்டார். ஒவ்வொரு உலகத்தையும் முடிக்கும் பொழுது, அதை அழிக்கும் பொழுது, அந்த உலகத்தை மனம் திருந்துவதற்காக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அங்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை மனம் திருந்த செய்வதற்கு ஒரு முயற்சியை செய்வார். அப்படி முதலாம் உலகத்தின் முடிவிலே, முதலாம் உலகத்தினுடைய அக்கிரம் நிறைவடைந்த அந்த காலத்திலே அவர்களை மனம் திருந்துவதற்காக அனுப்பப்பட்டவர் தான் தீர்க்கதரிசியாகிய நோவா. அதே போல நினிவே என்ற அந்த தேசம் அக்கிரமத்தால் நிறைவடைந்திருந்தது. அந்த சமயத்திலே அந்த ஜனங்களை மனம் திருந்துவதற்காக அனுப்பப்பட்டவர் யோனா என்ற அந்த தீர்க்கதரிசி. அதே போல இஸ்ரேலின் அக்கிரமம் நிறைவடைந்து அவருடைய உலகத்தினுடைய அந்த கடைசி காலத்திலே அந்த தேசத்தை மனம் திருந்த செய்வதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்று பார்த்தோமேயானால் அவர்தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நிறைவேறுதலான யோனா. அதனால்தான் இயேசு தன்னை யோனாவிலும் பெரியவர் என்று கூறுகிறார். யோனா அக்கிரமம் நிறைவடைந்த நினிவேக்கு அனுப்பப்பட்டதையும் தான் அக்கிரமம் நிறைவடைந்த இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டதையும் இயேசு அங்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் மனம் திரும்பி இருந்தால் இஸ்ரேல் தேசம் நினிவே போல் காக்கப்பட்டிருக்கும். ஆனால் இயேசுவின் பிரசங்கத்தை ஏற்று இஸ்ரேல்களில் பெரும்பாலானோர் மனம் திரும்பாத காரணத்தினாலே நோவாவின் பிரசங்கத்தை ஏற்று மனம் திரும்பாத முதலாம் உலகம் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே போல இஸ்ரேலிய உலகமும் முடிவுக்கு வந்தது. முதலாம் உலகத்திலே நோவாவின் குடும்பம் மட்டும் எப்படி காக்கப்பட்டதோ அதே போல இயேசுவின் பிரசங்கத்தை இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களுடைய சீசர்களுடைய பிரசங்கத்தை ஏற்று இஸ்ரேல் ஜனங்களில் எத்தனை பேர் மனம் திரும்பினார்களோ அவர்கள் மட்டுமே காக்கப்பட்டு மீதி எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், அல்ல என்னென்றால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த இஸ்ரேலிய உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதற்கு முடிவு இருக்கிறது என்று பார்த்தோம். தேவன் இஸ்ரேலுக்கான அந்த காலகட்டத்தை, அந்த யுகத்தை, அந்த உலகத்தை ஏற்படுத்தியதே அவர்களிடத்தில் அந்த காலகட்டத்துக்குள், அந்த யுகத்துக்குள் அவர்களிலிருந்து சபையாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த இஸ்ரேலிய உலகத்தை, அந்த இஸ்ரேலிய உலகத்தின் எந்த காலத்திலே இஸ்ரேலிலிருந்து தேவன் சபையாரை தேர்ந்து கொண்டார்? ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவன் அப்படி சபையாரை தேர்ந்து கொண்டாரா? கண்டிப்பாக அப்படி இல்லை. தேவன் ஏற்ற காலத்திலே இயேசுவை அனுப்பினார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அது என்ன ஏற்ற காலம்? இஸ்ரேல்கள் ஜனங்களுடைய அக்கிரமம் நிறைவடைந்திருந்த அந்த காலமே அந்த ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலத்திலே அவர்களை மனம் திருப்புவதற்காக தேவன் இஸ்ரேலுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்றார். எதற்காக இயேசுவை அனுப்புகின்றார்? இஸ்ரேல் ஜனங்கள் அக்கிரமம் அப்போது நிறைவடைந்திருந்தது. அந்த காலத்திலே அவர்களை மனம் திரும்ப செய்து இஸ்ரேல் ஜனங்களிலே யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்களை சபையாராக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போ சபையாருடைய தேர்ந்தெடுத்தல் என்பது இஸ்ரேலிய யுகத்தினுடைய, இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலத்திலே, அவர்களுடைய அக்கிரமம் நிறைவடைந்திருந்த அந்த கடைசி காலத்திலே நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த இஸ்ரேலிய உலகத்தினுடைய இந்த கடைசி காலத்திலே அவர்களிடத்திலிருந்து இந்த சபையார் தேர்ந்தெடுத்தல் நடக்கும் என்று பார்த்தோம். இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போது முடிவடைகின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால அந்த காலகட்டத்துக்குள் தான் சபையாருடைய தேர்ந்தெடுத்தல் நடக்கிறது. இப்போ இஸ்ரேலுடைய அக்கிரமம்
நிறைவடைந்தவுடன் அந்த கடைசி காலம் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலுடைய அக்கிரமம் எப்போது நிறைவடைந்தது என்று நாம் எப்போது புரிந்து கொள்ள முடியும்? எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமம் நிறைவடைந்த காரணத்தினால்தான் யோவான் ஸ்நானம் மனம் திரும்புங்கள் என்று இஸ்ரவேலுக்கு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தான். அப்போ யோவான் எப்பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தானோ அப்பொழுதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது, அவருடைய கடைசி காலம் ஆரம்பமாகி விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த யோவான் அப்படி அறிவித்த காலமானது கிபி 29. அந்த கிபி 29 தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசி காலத்துடைய ஆரம்பம். அவர்களுக்கு எது வரைக்கும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிபி 135 வரைக்கும். கிபி 135 வரைக்கும் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனவே கிபி 135 இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசி காலமானது முடிவடைந்து விடுகிறது. அப்போ அவங்களுடைய கடைசி காலங்கிறது கிபி 29 கிபி 35 வரைக்கும். ஏன்னா 135 ஏன் சொல்றோம்? 135 தான் இஸ்ரேல் தேசமானது அழிக்கப்பட்டது. அப்ப கிபி 135 அந்த உலகத்தின் முடிவு நடந்து விட்டதுன்னு அர்த்தம். இப்போ கிபி 29 கிபி 135 வரைக்கும் இஸ்ரேல் உலகத்தினுடைய கடைசி காலம். இந்த கிபி 29 கிபி 135க்குள் தான் இஸ்ரேல் தேசத்திலிருந்து, இஸ்ரேல் ஜனங்களிடத்திலிருந்து சபையார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. இந்த கிபி 29 கிபி 135 வரைக்கும் தான் அந்த கடைசி காலம் என்று வேதம் சொல்கிறது என்பதை வேத ஆதாரத்தின் மூலமாகவும் நாம் உறுதிப்படுத்த முடியும். இப்போ 1 பேதுரு 1:20 பார்த்தீங்கன்னா, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு வெளிப்பட்ட காலமானது கடைசி காலம் என்று அங்கே உறுதி செய்யப்படுகிறது. அதே போல 1 பேதுரு 1:20 கூட இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவலம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் அப்போஸ்தலர் பவுல் தான் வாழ்ந்த அந்த நாளை கடைசி நாள் என்று அங்கு சொல்கின்றதை பார்க்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் யோவான் 1 யோவான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இயேசு வெளிப்பட்டது கிபி 29 கிபி 33 வரைக்கும், அதுவும் கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லியது கிபி 65 64 அந்த டைம்ல, அதுவும் கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் அந்த நிருபத்தை அப்போஸ்தலர் யோவான் எழுதியது கிபி 100 என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிபி 30 கிபி 100 வரைக்குமான அந்த காலமானது வேதத்திலே கடைசி காலம் என்பதை, கடைசி நாட்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த கடைசி காலம் என்பது 29 கிபி 135 வரைக்கும் என்பது வேதத்திலும் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கடைசி நாட்களில் தான் மாம்சமான எல்லோருக்கும் ஆவி ஊற்றப்படும். ஆவி ஊற்றப்படும் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் என்று பேதுருவானவர் அப்போஸ்தலர் 2:17 யோவேலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானது சபையாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும், கடைசி நாட்களில் மட்டும்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் சபையின் அழைப்பானது கிபி 29 கிபி 135 வரைக்கும் தான் உண்டு என்பதை நாம் இதன் மூலமாகவும் புரிந்து கொள்ளலாம். இந்த கடைசி காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களிலே யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றார்களோ அவர்களே சபையார்கள் ஆவார்கள். எனவே சபையார் தேர்ந்தெடுத்தல் என்பது இஸ்ரேலிய யுகத்தினுடைய கடைசி காலங்களிலே மட்டும்தான் நடக்க வேண்டிய காரியமாகும். இன்று கிறிஸ்தவர்கள் எண்ணுவது போல இப்பொழுதும் சபையின் அழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடாது. சபையின் அழைப்பு கிபி 135 முடிந்துவிடும் என்று அப்போஸ்தலருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால்தான் சபையின் முடிவு சமீபமாக இருக்கிறது என்று 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்.
சபையின் முடிவானது மிக அருகிலேயே இருந்த அந்த காரணத்தினால்தான் அப்போஸ்தலர் பவுல் கூட எபிரேயர் 10:25 என்ன சொல்றார் பாருங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ என்று அங்கு சொல்கிறார். எந்த நாள் சமீபித்து வருவதாக அவருக்கு அங்கு கூறுகிறார்? சபை முடிய போகும் அந்த நாள், சபை முடியக்கூடிய அந்த நாள், அந்த காலமானது நெருங்கி வருகிறது, சமீபித்து வருகிறது என்பதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் அந்த வசனத்திலே சொல்ல வருகிறார். சீக்கிரமாக சபையின் அழைப்பு முடிய போகிறது. எனவே பாவம் செய்யக்கூடிய அந்த பின்வாங்கி போகக்கூடிய சபையாருக்கு அதிகமாக புத்தி சொல்லுங்கள். அவர்கள் சீக்கிரத்திலே மனம் திருந்தாவிட்டால் அவர்கள் தங்களுடைய கிரீடத்தை இழக்க வேண்டியது இருக்கும் என்பதே அப்போஸ்தலர் பவுலானவர் அங்கு சபையாருக்கு கூறக்கூடிய ஒரு ஆலோசனையாக, ஒரு புத்திமதியாக இருக்கின்றது, ஒரு எச்சரிப்பாக இருக்கின்றது. ஆனால் அதிலே மறைந்திருக்கும் நமக்கான தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, சீக்கிரத்திலே சபையின் அழைப்பு முடிய போகின்றது என்பதுதான் அதிலே மறைந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சபையினுடைய அழைப்பு முடிய போகக்கூடிய காலமானது வெகு சமீபமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலர் பவுல் இந்த கிட்டத்தட்ட கிபி 60 வாக்கிலே சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த 60 வாக்கிலே சமீபம் என்ற அந்த சொல்ல அந்த காலமானது கண்டிப்பாக கிபி 135 இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இதை சொல்லி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட இப்பொழுதும் இன்னும் கூட சமீபமாக இருக்கிறது, சபையின் அழைப்பு இன்னும் சமீபமாக இருக்கிறது, சபை இன்னும் முடியவில்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறது ஒரு வினோதமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. அந்த இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலத்திலே பெரும்பாலான இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்ததன் விளைவாக, மனம் திருந்தாததன் விளைவாக சபையாருக்கான அழைப்பு, அதாவது சுவிசேஷமானது புறஜாதிக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திருந்தாமல் இயேசுவை புறக்கணிப்பார்கள் என்பதும், புறஜாதிகளுக்கு அந்த அழைப்பானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பதிலாக புறஜாதிக்கும் அந்த அழைப்பு செல்லும் என்பதையும் தேவன் முன்பாகவே அறிந்திருந்தார். அதனால்தான் ஆபிரகாமின் வித்துக்குள் சகல ஜாதிகளும் சகல புறஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று முன்பாகவே அறிவித்து விடுகின்றார். அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் வித்துக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் வித்தாகிய சபையாருக்குள் சகல புறஜாதியும் அடங்குவார்கள் என்பதே அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் சபையாராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அந்த மனம் திரும்ப மாட்டார்கள், அவர்கள் இயேசுவை புறக்கணிப்பார்கள் என்பது தேவனுக்கு முன்பாகவே அறிந்திருந்த காரணத்தினாலே தான் அவர் அந்த சபையாரின் அழைப்புக்குள்ளே அந்த கடைசி காலத்திலே புறஜாதியாரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதை முன்பாகவே அறிவித்து விட்டார். அப்படி புறஜாதிகளுக்கு சபையின் அழைப்பு போனாலும் கூட அந்த கடைசி காலத்திலே கிபி 135க்கு பிறகும் அந்த புறஜாதிக்கான அழைப்பு நீண்டு கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் கிபி 135க்குள்ளேயே அந்த கடைசி காலத்துக்குள்ளேயே அந்த அழைப்பு முடித்து விடுகிறது. சபையாராக புறஜாதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதும் 135க்குள்ளே அந்த கடைசி காலம் முடிவடைவதற்குள்ளே முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவ மதமானது புறஜாதிகளுக்கு இன்னமும் சபையாருக்கான அழைப்பு இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த அச்சாணியே அந்த பரலோகம் போவதில் தான் இருக்கிறது. நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லோரும் சபையாருக்கான அழைப்பிலே இருக்கின்றோம் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதனால்தான் தாங்கள் மரித்தவுடன் பரலோகம் போவதாக அவர்கள் கருதுகிறார். சபையின் அழைப்பு முடிந்து 1900 வருடங்கள், கிட்டத்தட்ட 1900 வருடங்கள் ஆன பின்னும் கூட இன்னமும் சபையின் அழைப்பு இருக்கிறது, பரலோக அழைப்பு இருக்கிறது என்று கிறிஸ்தவ மதம் போதித்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கும் சபையின் அழைப்பானது கிபி 135லேயே முடிந்து விட்டது என்பதற்கு நாம் சில வேத ஆதாரங்களையும் கூட இப்போது நாம் பார்ப்போம். வேதத்திலே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக பரலோக ராஜ்யம் தனது ஆளுகையை ஆரம்பிக்க போகிறது, அதான் அர்த்தம்.
பரலோக ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளர்கள் யாரு? இயேசுவும் சபையாரும் தான் பரலோக ராஜ்யத்துடைய ஆட்சியாளர்கள். இப்ப ஆட்சியாளர்கள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் சீக்கிரமாக தன்னோட ஆளுகையை ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பரலோக ராஜ்யம் சீக்கிரத்திலே தனது ஆளுகையை ஆரம்பிக்கிறது என்றால், கண்டிப்பாக சீக்கிரத்திலே சபையாருடைய தேர்ந்தெடுத்தலும் முடிவடைந்திருக்க வேண்டும். சபையார் எல்லோரும் சீக்கிரத்திலே முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றிருக்க வேண்டும். சபையார் எல்லோரும் பரலோகத்துக்கு செல்லுதலும் சீக்கிரத்திலே நடக்க வேண்டும். சபையாருடைய அழைப்பு முடிவடைதலும் சமீபமாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுடைய சபையார் மட்டுமல்ல, இஸ்ரேலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சபையார் மட்டுமல்ல, புறஜாதி சபையாரும் சேர்ந்துதான் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளர்கள். எனவே புறஜாதி சபையாருடைய அந்த தேர்ந்தெடுத்தலும் முடிந்தால்தான் சமீபமாக இருக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர்களும் அந்த ஆட்சியாளராக பங்கு பெற வேண்டும். எனவே புறஜாதியுடைய சபையாருடைய தேர்ந்தெடுத்தலும் கண்டிப்பாக அந்த சமீபமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களுடைய சபையார் தேர்ந்தெடுத்தலும் புறஜாதியிலிருந்து சபையார் தேர்ந்தெடுத்தலும் நிறைவடைதலானது ஒரே காலகட்டத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். அதுதான் கிபி 135. முதலாம் நூற்றாண்டிலேயே பரலோக ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுத்தலினுடைய முடிவு, அதாவது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட இன்னமும் புறஜாதிகளிலிருந்து சபையார் தேர்ந்தெடுத்தல் முடியவில்லை என்று கிறிஸ்தவ மதம் போதித்து வருகிறது. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. கடந்த 1900 ஆண்டுகளாக இப்படி கிறிஸ்தவ மதமானது மக்களை இல்லாத ஒரு அழைப்பை கோரி வஞ்சித்து வருகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரமானது பரலோக ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும் என்பதை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நெபுகத்நேசார் ஒரு சொப்பனத்தை பார்க்கின்றார். அந்த சொப்பனமானது கடைசி நாட்களிலே சம்பவிப்பது என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்கிறார். அந்த கடைசி நாள் எது? இஸ்ரேல் உலகத்தினுடைய கடைசி நாள், இஸ்ரேல் யுகத்தினுடைய கடைசி நாள், அதாவது கிபி 29 கிபி 135 வரைக்குமான அந்த நாட்களிலே நடக்க போகின்ற காரியம் என்று அங்கு சொல்கிறார். அப்போ அந்த நெபுகத்நேசர் கண்ட மொத்த தரிசனமும் அந்த கடைசி நாட்களிலே நடக்கக்கூடியதல்ல. அந்த 5ஆம் ராஜ்யத்தினுடைய காரியம், களிமண்ணும் இரும்பும் கலந்த அந்த ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த 5ஆம் ராஜ்யத்தினுடைய காரியங்கள் மட்டும் கடைசி நாட்களிலே நடப்பதாக அங்கு தானியேல் சொல்கிறார். அந்த நெபுகத்நேசர் கண்ட அந்த சிலையானது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. மொத்த சிலையும் இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. இப்போ அதுல ஒவ்வொரு மெட்டலாக சொல்லப்படுகிறது இல்ல, தங்கம், வெள்ளி, செம்பு, வெங்கலம்னு. இப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா அந்த இஸ்ரேல் தேசத்தை ஆள போகின்ற அந்த ராஜ்யத்தை வரிசையாக கூறக்கூடியதாக இருக்கிறது. அதில் தங்கம் என்பது பாபிலோன் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது, இஸ்ரேலை ஆண்ட பாபிலோன் ராஜ்யம். அடுத்ததாக வெள்ளி, வெள்ளி என்பது இஸ்ரேலை ஆண்ட மேதோ பெர்சிய ராஜ்யம். அப்புறம் வெள்ளிக்கு அடுத்தது என்னது? வெண்கலம். அந்த வெண்கலம் என்பது மேதோ பெர்சிய ராஜ்யத்துக்கு அப்புறமாக இஸ்ரேலை ஆண்ட அலெக்சாண்டர் மற்றும் அவனோட தளபதிகளுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது, கிரேக்க ராஜ்யம். அடுத்ததாக இரும்பு. கிரேக்கத்துக்கு அடுத்து இரும்பு சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கலத்துக்கு அடுத்து இரும்பு. இரும்பு என்பது எதை குறிக்கிறது? கிரேக்க ராஜ்யத்துக்கு அடுத்து இஸ்ரேலை ஆண்ட ஆசாரிய ராஜ்யம். அப்போ கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறமாக மக்கபேயர் என்ற அந்த ஆசாரிய குடும்பமானது கலகம் செய்து கிரேக்கர்களிடத்திலிருந்து அந்த இஸ்ரேலை கைப்பற்றுகிறது. அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரேலிய வரலாற்றிலேயே அப்போதுதான் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருந்து அரசாண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை ஹாஸ்மோனியன் கிங்டம் என்று கூட, மக்கபேயர் ராஜ்யம் என்று கூட சொல்லலாம். அடுத்த ராஜ்யம் 5ஆம் ராஜ்யம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த ராஜ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5ஆம் ராஜ்ய காரியங்கள் எல்லாமே முழுவதும் கடைசி நாட்களுக்கு உட்பட்டது. கடைசி நாளான கிபி 29 to 135 வரைக்கும் நடக்கக்கூடிய காரியமாகும். இப்போ
4ஆம் ராஜ்யத்திலும் இரும்பு இருக்கிறது. 5ஆம் ராஜ்யத்திலும் இரும்பு இருக்கிறது. அந்த இரும்பு என்பது ஆசாரிய ராஜ்யம் என்று ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இங்கும் கூட 5ஆம் ராஜ்யத்திலும் கூட இந்த இரும்பு என்பது ஆசாரியர்களுக்கு தான் குறிக்கிறது. இப்ப கடைசி காலத்திலே, அதாவது கிபி 29லிருந்து 135 வரைக்கும் 3 ராஜ்யங்கள் இஸ்ரேலை ஆண்டது. ரோமர்கள் ஆண்டார்கள். ரோமர்கள் கிபி 29க்கு முன்பாகவே, கிபி 29க்கு முன்பாக ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்பாகவே ஆளுகையை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனாலும் கூட கடைசி நாட்களிலும் அவருடைய ஆளுகை தொடர்ந்த காரணத்தினாலே அவருடைய ராஜ்யம் கடைசி நாட்களுக்கு உட்பட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக அங்கு வருகிறார்கள். அதன் பிறகு ரோம ராஜ்யத்துக்கு பிறகு இஸ்ரேலை ஆண்டது கிபி 66 முதல் கிபி 70 வரைக்கும் செலோத்துக்கள் என்ற அந்த கலக கும்பலான இஸ்ரேலை ஆண்டார்கள். அடுத்த கிபி 132 135 வரைக்கும் சீமோன் பார்கோபா என்பவன் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டான். இந்த 3 ராஜ்யமும் களிமண்ணால் அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த 3 ராஜ்யங்களும் கடைசி கால ராஜ்யங்கள். கடைசி கால அந்த 3 ராஜ்யங்களும் களிமண்ணால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இவர்கள் களிமண் இரும்போடு கலந்திருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது, இவர்களும் ஆசாரியர்களும் இணைந்து அந்த 5ஆம் ராஜ்யத்தை நடத்தினார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5ஆம் ராஜ்யத்திலே அரசாங்கமும் ஆசாரியர்களும் இணைந்திருந்தாலும் கூட, இணைந்து ஆட்சி நடத்தினாலும் கூட, மக்கபேயர் காலத்துல இருந்த அதே அதிகாரம் ஆசாரியர்களுக்கு இருந்ததா என்று கேட்டோமையானால் கண்டிப்பாக அந்த அதிகாரம் அவர்களுக்கு அங்கு கொடுக்கப்படவில்லை. மக்கபேயர் காலத்திலே ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இந்த 5ஆம் ராஜ்ய காலங்களிலே அந்த 3 ராஜ்யங்களோடு இணைந்து அவர்கள் ஆளுகை செய்யும் பொழுது, அவர்களுக்கு அந்த ஏற்கனவே மக்கபேயர் காலத்தில் இருந்த அதிகாரத்திலே பாதி அதிகாரம் தான் இருந்தது. இப்ப அரசாங்கங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அதிகாரமானது அங்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதுதான் 41ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிக்கப்படும் என்னது? அதிகாரங்கள். ஆசாரியர்களுக்கு பாதி அதிகாரம், அரசாங்கத்துக்கு பாதி அதிகாரம் என்று அந்த 5ஆம் ராஜ்ய காலத்திலே அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. இப்போ ரோமர்கள் காலத்திலே கூட பாத்தீங்கன்னா, மத அதிகாரங்கள் எல்லாம் ஆசாரியர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. நியாய பிரமாணத்தின் மூலமாக நியாயம் விசாரிக்கலாம். அதிலே குற்றவாளி என்று விசாரித்து கண்டுபிடிப்பவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு சேவை செய்வதற்கு ரோம படை வீரர்களையும் ரோம அரசாங்கம் கொடுத்திருந்தது. அதனால்தான் ஆசாரியர்கள் ரோம ராஜ்யம் தொடர்ந்து இஸ்ரேலை ஆள வேண்டும் என்று அங்கு விரும்பக்கூடிய காரியம் நடக்கின்றது. ரோமர்கள் மட்டுமல்ல, மற்ற 2 கடைசி கால ராஜ்யங்களின் காலத்திலும் கூட அந்த ஆசாரியர்கள் அரசாங்கத்திலிருந்து அனுகூலங்களை பெற்றார்கள். அரசாங்கத்திலிருந்து அதிகாரங்களையும் பெற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த கடைசி கால ராஜ்யத்தினுடைய காலத்தில் தான் பரலோகத்திலே நித்திய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று 44ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்திலே தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாக்கள் என்பது 5ஆம் ராஜ்யத்திலே அடங்கிய அந்த 3 ராஜ்யத்தை தான் குறிக்கிறது. 5ஆம் ராஜ்யமானது தனியான ஒரு ராஜ்யம் கிடையாது. அது 3 ராஜ்யம் அடங்கியது, சேர்ந்தது என்பதால் தான் அந்த ராஜாக்களின் நாட்களிலே என்று அங்கு பன்மையிலே சொல்லப்படுகிறது, ப்ளூரல்ல சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனமானது தானியேல் காலத்திலே சொல்லப்பட்டது. இப்போதைய மக்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளுதல் தேவையில்லாத காரணத்தினாலே 5ஆம் ராஜ்யம் 3 ராஜ்யங்களை உள்ளடக்கியது என்ற காரியமும், அந்த 3 ராஜ்யத்திலே எந்த ராஜ்யத்தினுடைய காலத்திலே பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதும் அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட காரியமாக இருந்தது. அந்த பரலோக ராஜ்யமானது அந்த 3 ராஜ்ய காலத்திலே எந்த ராஜ்யத்தினுடைய காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அங்கு பரலோக ராஜ்யமானது கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டவுடன் அந்த இது பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பாறை என்ன பண்ணுறது? சிலையின் மேல் மோதி அந்த சிலையை சுக்குநூறாக உடைத்து போடுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டால் எருசலேமானது, இஸ்ரேல் தேசமானது
நொறுங்கி போகும், அழிந்து போகும் என்பதுதான் அதுடைய அர்த்தம். இப்போ இப்போ நம்ம பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது எப்பொழுது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், இஸ்ரேல் தேசம் எப்பொழுது அழிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் தேசம் எப்போது அழிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடித்து விட்டோமேயானால், பரலோக ராஜ்யம் எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும். இப்ப இஸ்ரேல் தேசம் எப்பொழுது அழிக்கப்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலிருந்து தான் பார்க்க வேண்டும். இப்ப கிபி 70ல ஒரு முறை இஸ்ரேல் தேசமானது தீத்துராயினால் அழிக்கப்பட்டது. ஆனால் அது முற்றிலுமான அழிவா என்றால் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் கிபி 70க்கு பிறகும் கூட சில ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்திலே வந்து குடியேறி மீண்டும் இஸ்ரேல் தேசத்தை ஸ்தாபித்தார்கள். இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்ல, சபையாரும் கூட தீத்துராயன் படையெடுத்து வரும்பொழுது அங்கிருந்து தப்பி போயிருந்தார்கள். அவர்களும் கூட கிபி 70க்கு பிறகு எருசலேமில வந்து குடியேறி எருசலேமை தலைமையிடமாக வைத்து சுவிசேஷத்தை பரப்பக்கூடிய பணிகளை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். எனவே கிபி 70ஐ இஸ்ரேல் தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட அந்த காலம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது. இஸ்ரேல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது கிபி 135 தான். ஏன்னாதான் கிபி 135 தான் பரலோக ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் நம்பலாம். எப்படி முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்று நாம் சொல்கிறோம் என்றால், அந்த 135 தான் ஹாட்ரியன் என்ற ரோம ராஜாவினாலே அந்த இஸ்ரேல் தேசமானது உழுது போடப்பட்டது, அழித்து முற்றிலுமாக உழுது போடப்பட்டது. அங்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள், பல லட்சம் பேர் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். மீண்டும் இஸ்ரேல் தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் குடிவருவதற்கு தடையும் விதிக்கப்பட்டது. ஆக அது 135 தான், அது முற்றிலுமான அழிவு. இப்போ யோவான் ஸ்நானன், இயேசு, அப்போஸ்தலர்கள் எல்லோரும் சமீபமாக இருக்கிறது என்று கூறிய அந்த பரலோக ராஜ்யமானது கண்டிப்பாக அந்த சீமோன் பார்கோபாவுடைய காலத்தில் தான், அந்த மூன்று ராஜாக்களில் மூன்றாவது ராஜாவான சீமோன் பார்கோபாவுடைய காலத்தில் தான் பரலோகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் கிபி 135 ஸ்தாபிக்கப்பட்டு விட்டால், கிபி 135 பரலோக ராஜ்யத்தின் ஆட்சியாளர்களாகிய சபையாரின் அழைப்பும் கிபி 135 முடிந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். புறஜாதி சபையார், இஸ்ரேல் சபையாரின் மட்டுமல்ல, புறஜாதி சபையாரின் அழைப்பும் கிபி 135 முடிந்து விட்டது என்பதுதான் அதுடைய அர்த்தம். சபையின் அழைப்பு கிபி 135 முடிவடைந்திருந்தால், அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல இயேசுவின் 2ஆம் வருகையும் நடந்திருக்க வேண்டுமே. இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல என்ன சொல்றாரு? பரலோகத்திலே சபையாருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு தான் நேரில் வந்து சபையாரை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதாக கூறுகிறார். இயேசுவின் 2ஆம் வருகையினுடைய ஒரே நோக்கம் சபையாரை முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற செய்து அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து சென்று பரலோகத்திலே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்தல் தான். இயேசுவின் 2ஆம் வருகை நடக்காமல் முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்திருக்க முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது. எனவே கிபி 135 இயேசுவின் 2ஆம் வருகை கண்டிப்பாக இயேசுவின் 2ஆம் வருகையும் நடந்திருக்க வேண்டும். இப்ப இயேசுவே தனது 2ஆம் வருகை குறித்து என்ன சொல்றாரு? யோவான் 16:16 வாசித்து பாருங்கள். நான் பிதாவிடத்துக்கு போகின்றபடியினால் கொஞ்சங்காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்சம் காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று அங்கு இயேசு சொல்றார். இப்ப சபையார் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்ற பிறகுதான் இயேசுவை காண முடியும். இன்னும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்பதற்குரிய அர்த்தம் என்ன? இன்னமும் கொஞ்ச காலத்திலே நான் வந்து விடுவேன். அதாவது 2ஆம் வருகை இன்னும் கொஞ்ச காலத்திலே நடந்துவிடும். இன்னும் கொஞ்ச காலத்திலே சபையின் அழைப்பு முடிந்து முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துவிடும். அப்பொழுது நீங்கள் என்னை காண்பீர்கள் என்பதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ கிபி 33 இயேசு கொஞ்சம் காலத்திலே நான் வந்து விடுவேன் என்று சொன்ன பிறகும் கூட 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இயேசுவின் 2ஆம் வருகையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இது லாஜிக்காக பார்த்தாலும் கூட இது எப்படி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. வெளிப்படுத்தல் புத்தகமானது யோவான் மூலமாக இயேசு வெளிப்படுத்தின காரியங்கள். இந்த புத்தகத்திலும் இயேசு அநேக இடங்களிலே நான் சீக்கிரமாய் வந்து விடுவேன் என்று சொல்றார்.
இப்படி மொட்டையா சீக்கிரமா வருவேன்னா நான் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்பதற்காகத்தான் வெளிப்படுத்தல் 22:20 என்ன சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன் என்று இயேசு சொல்லிட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் கிபி 66 வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்பட்ட போது இயேசுவால் கூறப்பட்டது. கிபி 66. அப்ப கிபி 66 இயேசு நான் சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட, அது சொல்லி 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட, இயேசு கூறிய அந்த சீக்கிரம் என்பது நிறைவடையவில்லையா என்று கிறிஸ்தவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த சீக்கிரம் என்பது கிபி 66க்கு நெருக்கமான கிபி 135 தான். அது 135 அவர் 2ஆம் வருகையிலே வந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:20 கூட என்ன சொல்றாரு பாருங்க, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்றார். இது சொல்லப்பட்டதும் கிபி 66. இப்போ 2000 ஆண்டுகளாக இயேசு வாசற்படியிலே நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்களா? கிறிஸ்தவர்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அப்போஸ்தலர் யாக்கோபு கூட இயேசுவின் வருகை சீக்கிரத்திலே நடந்துவிடும் என்று சொல்றார். யாக்கோபு 5:8 என்ன சொல்லிருக்காரு பாருங்க, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே என்று சொல்றாரு. அதே யாக்கோபு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? யாக்கோபு 5:9 நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்று சொல்றார். நியாயாதிபதி என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தாவினால் பேசிய மனிதன் இயேசு வாசற்படியிலே நிற்கிறார் என்று 1ஆம் நூற்றாண்டிலேயே கூறிய பிறகும் இயேசுவின் 2ஆம் வருகையானது இன்னமும் வரவில்லை என்று கிறிஸ்தவர்கள் போதிப்பதென்பது இயேசு 2000 ஆண்டுகளாக வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறுவதற்கு சமமானது. இயேசுவை கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளாக வாசற்படியிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். வாசற்படியிலே அவர் நிறுத்தி வைத்திருந்தால்தான் கிறிஸ்தவ மதத்துக்கு பிழைப்பு. அவர் உள்ளே வந்து விட்டார் என்று கூறிவிட்டால் அந்த காணிக்கை மதமானது அதோடு அழிந்து போகும். அப்போஸ்தலர் பவுலும் கூட இயேசுவின் 2ஆம் வருகை சீக்கிரமாக நடந்துவிடும் என்றுதான் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 7:29 பாருங்க, மேலும் சகோதரரே நான் சொல்கிறது என்னவெனில், இனி வரும் காலங்கள் குறுகினபடியினால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்கிறார். கொரிந்து சபையாருக்கு அப்போஸ்தலர் பவுல் இந்த ஆலோசனையை சொல்றார். எந்த காலம் குறுகியது என்று அங்கு அப்போஸ்தலர் சொல்கிறார்? சபையோருடைய உலக வாழ்க்கை குறுகிய காலமே இருக்க போறது. சபை சீக்கிரமாக முடிய போகின்றது. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கிறது. அப்போ அந்த குறுகிய காலம் என்பது இயேசுவின் 2ஆம் வருகை, சபையுடைய அழைப்பினுடைய முடிவு ஆகியவற்றை தான் அங்கு சொல்லுகின்றதாக இருக்கிறது. இந்த வசனத்திலே மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்றார். அப்போஸ்தலர் பவுல் சீக்கிரமே இயேசுவின் வருகை நடக்கின்றது அவர் எதிர்பார்த்ததால், அப்படியாக 2ஆம் வருகை சீக்கிரமாக நடக்கிறது என்று எதிர்பார்த்த காரணத்தினாலே, அப்பொழுது அவர் காலத்திலே திருமணம் செய்து கொண்டிருந்த சபையாரை பார்த்து, நீங்கள் மனைவி இல்லாதவனைப் போல இருந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறார். பொது அறிவோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் கழிச்சு இயேசு வர்றாருன்னா, பவுல் எதற்காக அவர் காலத்திலே இருந்த அந்த மனிதர்கள் சபையாரிடத்திலே நீங்கள் மனைவி இல்லாதவர்களைப் போல் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும்? கொஞ்சம் பொது அறிவோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பொழுது இயேசுவின் வருகை கிபி 135 நடந்து விட்டது என்பதை வேத ஆதாரத்துடன் நாம் பார்ப்போம். இப்போ இயேசு எருசலேம் ஆலயமானது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே அப்போஸ்தலர் இயேசுவிடம் என்ன கேட்கிறாங்க? எருசலேமும் அதன் ஆலயமும் அழிக்கப்படுகின்றது என்றால் அது இஸ்ரேலிய உலகத்தின் முடிவு. இஸ்ரேலிய உலகத்தின் முடிவின் போது இயேசுவின் 2ஆம் வருகை நடக்கும் என்று அப்போஸ்தலர்கள் அறிந்தவர்களாக இருந்த காரணத்தினாலே உலகத்தின் முடிவுக்கும் உமது வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ எருசலேமுடைய அழிவுதான் உலகத்தின் முடிவு என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அந்த முடிவில் அந்த எருசலேமுடைய அழிவின் போது இயேசுவின் 2ஆம் வருகை நடக்கும் என்பதும் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர் கேட்கிறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உமது வருகைக்கும் அடையாளம் என்ன? இப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே எருசலேமுடைய அழிவுக்கான அடையாளத்தை கூறி, அந்த அழிவின் பொழுது இஸ்ரேலுக்கு வரப்போகின்ற மகா உபத்திரவத்தை எடுத்து கூறி, அப்பொழுது நான் வருவேன் என்று அப்போஸ்தலருக்கு அவர் அங்கு விளக்கமாக கூறுகிறார். இதன் மூலமாக எருசலேமின் அழிவின் பொழுதுதான் இயேசுவின் 2ஆம் வருகை நடக்கும் என்றும், இஸ்ரேலிய உலகத்தின் முடிவில் இயேசுவின் 2ஆம் வருகை நடக்கும் என்றும் நாம் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும்.
இப்போ எருசலேமும் அதன் ஆலயம் அழிக்கப்பட்ட அந்த உலகத்தின் முடிவானது கிபி 135 நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால கிபி 135 தான் இயேசுவின் 2ஆம் வருகை கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ போதகர்கள்லாம் இந்த உலகத்தின் முடிவை இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தின் முடிவு என்று கூறி மத்தேயு 24ஆம் அதிகாரமும் லூக்கா 21ஆம் அதிகாரமும் இனி நடக்க இருக்கக்கூடிய காரியங்கள், இயேசுவின் 2ஆம் வருகையானது இனி நடக்க இருக்க காரியம் என்று கூறி கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கின்றார்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னும் இயேசுவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே, அதற்குள் சுவிசேஷம் முடிந்து விட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்களே என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டுதான் இந்து கிறிஸ்தவர்கள் போ அல்லது அனுப்பு என்று அந்த கோஷத்தோடு தீவிரமான ஊழியத்தை செய்கிறார்கள். இயேசுவை அறியாத எத்தனையோ ஆதிவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்று அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முரட்டு வைராக்கியம் காட்டுகிறார்கள். இந்த மத்தேயு 24:14 சொல்லப்பட்ட பூலோகம் எங்கும் இருக்கக்கூடிய சகல ஜாதியார் யாரு? எந்த சகல ஜாதியாருக்கும் இயேசு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாரு? இந்த வசனத்துல தமிழிலே சகல ஜாதிகளுக்கும் என்று சொல்லப்படுகிறது தவறான மொழிபெயர்ப்பு. ஜாதிகள் என்பதற்கு பதிலாக ஆங்கில வார்த்தையான அதற்கு ஈக்குவலா ஆங்கிலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மத்தேயு 24:14 இந்த வசனமானது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல தேசத்தாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றுதான் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சரிங்க, சகல தேசத்தார் என்றே இருக்கட்டும். அது உலகத்தில் உள்ள சகல தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் சொல்லவில்லையா, குறிக்கவில்லையா என்று நீங்க கேட்கலாம். இப்போ சகல தேசத்துள்ள இஸ்ரேல் ஜனங்களையே சகல தேசத்தார் என்று அங்கு வேதம் அழைக்கிறது. அதாவது ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள இஸ்ரேல்களும் அந்தந்த தேசத்தாராகவே கருதப்பட்டார்கள். இதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போமா? பெந்தகோஸ்து அன்றைக்கு வந்திருந்த அனைவரும் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அவர்களை வேதமானது அப்போஸ்தலர் 2:5 பாருங்க, அவர்கள் வேதமானது எப்படி அழைக்கிறது? சகல தேசத்தார் என்றுதான் அங்கு அழைக்கிறது. அவர்கள் எந்தெந்த தேசத்திலிருந்து வந்தார்களோ அந்தந்த தேசத்தாராகவே தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும். அவர்கள் இஸ்ரேலாக இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த அந்த தேசத்தினுடைய மொழிதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கான அந்த ஜென்ம பாஷையாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரையும் ஆனால் பேதுரு இஸ்ரேல் ஜனங்களே என்றுதான் அழைக்கிறார். அப்போஸ்தலர் 2:22 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2:22 அப்போஸ்தலர் பேதுரு அந்த சகல தேசத்திலிருந்து வந்த அந்த ஜாதியாரையும் பார்த்து இஸ்ரேலர்களே என்றுதான் அழைக்கிறார். சகல தேசத்தார் என்பது இங்கு சகல தேசத்தில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களை தான் குறிக்கிறது. சுவிசேஷமானது உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் இஸ்ரேலே உலகத்தினுடைய முடிவிலே அக்கிரமம் நிறைவடைந்த அந்த இஸ்ரேலர்கள் மனம் திருந்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய சபையார் அந்த இஸ்ரேல் யுகத்தின் முடிவிலே அவர்களிலிருந்து தான் தெரிவு செய்யப்பட வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவர்கள் யாருமே சுவிசேஷங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையே, அறிவித்திருந்தால் நாங்கள் மனம் திருந்தி இருப்போமே என்று கூறாதபடிக்கு உலகம் எங்கும் உள்ள இஸ்ரேலுக்கு எங்கெங்கே இருந்தார்களோ எல்லா இடத்திற்கும் சென்று அவர்களுக்கு மத்தியிலே சுவிசேஷமானது சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. மத்தேயு 24:14 அதோடைய சாராம்சம் என்னவென்றால், உலகத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நினைக்கிற போல உலகத்தை கிறிஸ்தவர்களாக ஆக்குவது கிடையாது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷத்துக்கான அழைப்பை சாட்சியாய் அறிவித்தல் தான் அங்கு மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கூறிய அந்த உத்தரவின்படி அப்போஸ்தலர்களும் சீசர்களும் சுவிசேஷத்தை உலகத்தில் உள்ள எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சாட்சியாய் அறிவித்தார்கள். இப்ப இஸ்ரேலர்கள் அப்பொழுது சிலர் தென்னிந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய நாடுகளிலும் வசித்தார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவிக்கவே பரிசுத்த தோமா இந்தியாவுக்கு வந்தார். நெல்லுக்கு பாய்கிறது சிறிது புல்லுக்கும் பாயும் என்று ஒரு பழமொழி உண்டு.
அதுபோல்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சில சுவிசேஷமானது அங்கு உள்ள சில புறஜாதியருக்கும் சென்று அவர்களும் சில புறஜாதியரும் அங்கு சபையார்களாக ஆனார்கள். இப்போ இந்தியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தோமா இந்தியாவுக்கு வரவில்லை. அவர் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன் கூட இல்லை. புறஜாதிகளை சபையாராக்குவதற்கென்று இயேசு ஒரே ஒரு அப்போஸ்தலரை தான் ஏற்படுத்தினார். அவர் தான் அப்போஸ்தலர் பவுல். அந்த புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலரான பவுல் கூட எந்த ஊருக்கு சென்றாலும் கூட முதல்ல நேரடியாக போய் புறஜாதிகளை சந்திப்பதில்லை. அவர் அந்த ஊர்ல உள்ள இஸ்ரேல் ஜனங்களை தான் சந்திப்பார். ஓய்வு நாளிலே செனகரிப்புக்கு போவார். இஸ்ரேல் ஜனங்களை சந்திப்பது ரொம்ப எளிமை. ஏனென்றா ஓய்வு நாள்லாம் கண்டிப்பா அவங்க செனகரிப்புக்கு வருவாங்க. அப்ப அந்த செனகரிப்பிலே அங்கே அவர்களை சந்திப்பார். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதல்ல அங்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இஸ்ரேல்கள் பவுலை புறக்கணித்த பிறகுதான் அந்த ஊரில் உள்ள புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் பவுல் அங்கு முதலிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவித்து விட்டு அதன் பிறகுதான் அங்கு புறஜாதிகளுக்கு அறிவிக்கின்றார். இவ்வளவாய் தேவன் சபையின் அழைப்பிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கு சாட்சியாய் அறிவித்தல் குறித்துதான் மத்தேயு 24:14 கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:14 உலகத்தை கிறிஸ்தவர்கள் ஆக்கும்படிக்கு சொல்லப்பட்ட வசனம் அல்ல. இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு சில ஒரு கேள்வி எழலாம். அப்படியானால் இயேசு இனிமே வரவே மாட்டாரா என்பது அந்த கேள்வி. இயேசு இப்பொழுது சபையாரை அழைத்துக் கொண்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். பரலோகத்திலிருந்து இப்போது புறஜாதிகள் மீது இரும்புக்கோல் ஆட்சியை நடத்தி வருகிறார். இந்த பரலோகத்தில் இயேசுவும் சபையார் நிரந்தரமாக இருந்து விட போவதில்லை. பரலோக ஆளுகை என்பது ஒரு தற்காலிகமான ஏற்பாடுதான். இப்போ ஜலப்பிரளயம் முடிந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய உலகத்தை வேதம் என்ன சொல்கிறது? இப்போது இருக்கிற உலகம் அல்லது இப்போது இருக்கக்கூடிய வானமும் பூமி என்று சொல்றது. அதுதான் 2ஆம் உலகம் அல்லது புறஜாதி உலகம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் இந்த 2ஆம் உலகத்தின் முடிவு காலத்திலே, அதாவது புறஜாதி காலத்தின் முடிவு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் உலகத்தின் முடிவிலே இந்த 2ஆம் உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டு அதன் பின்னர் 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்படும் பூமியிலே. அதுதான் மேசியாவின் ராஜ்யம். 2ஆம் ஆதாம் ஏவாளுடைய ராஜ்யம். 1ஆம் ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருந்துதான் அவருடைய சந்ததியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அவன் பாவத்திலே விழுந்து போனதால் 2ஆம் ஆதாம் அவனுக்கு பதிலாக எழுகின்றார். இப்போ 2ஆம் ஆதாமும் 2ஆம் ஏவாளும் இயேசுவும் சபையாரும் ஏதேனிலிருந்து மனுக்குலத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் கண்டிப்பான ஒரு ஈக்குவலான ஒரு ரட்சிப்பாக இருக்க முடியும். ஆதாம் ஏதேனிலிருந்து ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவன் அதை இழந்து போனதாலே 2ஆம் ஆதாமும் 2ஆம் ஏவாளும் அதே ஏதேனிலிருந்து மனுக்குலத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போதான் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும். அப்போ இதுதான் என்ன சொல்றது, வெளிப்படுத்தல் 21:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரம எருசலேம் என்பது இன்றைக்கு பரலோகத்திலே இரும்புக்கோல் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயேசுவும் சபையாரும். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இரும்புக்கோல் ஆளுகை செய்து கொண்டிருப்பார். அப்புறம் பரலோகத்திலிருந்து அந்த பரம எருசலேம் இறங்கி எங்கே வருதுன்னா இந்த ஏதேனுக்கு வருகிறது. ஏதேனுக்கு வந்த பிறகு அங்கு மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அங்கிருந்து கொண்டு 3வது ராஜ்யம் மேசியாவின் ராஜ்யம் ஆரம்பிக்கும். மேசியாவினுடைய ஆளுகை அங்கிருந்து ஆரம்பிக்கும். அப்போ இயேசுடைய 3ஆம் வருகை, நாம் 2ஆம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகையெல்லாம் முடிஞ்சிச்சு. 3ஆம் வருகை பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய காரியங்கள் தான் இனிமேல் நடக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அது 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அது இறங்கி வந்த உடனே 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்படும். மேசியாவின் ராஜ்யம், அதுதான் மேசியாவின் ராஜ்யம். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் பலருக்கும் கூட சந்தேகம் வரலாம். இப்ப நாம் சபையார் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், நமக்கான அழைப்பு தான் என்னது? நமக்கு நித்திய ஜீவனே கிடையாதா என்பது அந்த சந்தேகம். இப்ப மனுக்குலத்தின் ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் தேவன் ஒரே ஒரு ரட்சிப்பை மட்டும் வைக்கவில்லை. பரலோக ரட்சிப்பு ஒரே ஒரு ரட்சிப்பை மட்டும் வைக்கவில்லை. 7 ரட்சிப்புகளை வைத்திருக்கிறார். அந்த 7 ரட்சிப்புகளும் ஆசாரிப்பு கூடாரத்திலே அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை பரலோகத்தின் சாயல் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 8:5 பாருங்க. எபிரேயர் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சாயல் என்பது உன்னதமான சாயல்
மேன்மையான சாயல் என்பது அதோட சரியான அர்த்தமாக இருக்க முடியும். அப்ப அந்த பரலோகத்தின் சாயல் என்றால் உன்னதமான ரட்சிப்பின் திட்டத்தினுடைய சாயல். உன்னதமான ரட்சிப்பின் திட்டத்துடைய சாயல் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். எனவேதான் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து மோசேக்கு தேவன் சொல்றபோது, எந்த மாதிரி அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு காட்டினார், அந்த மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய எச்சரிக்கையா இருந்து மோசேயை தேவன் எச்சரிக்கிறார். ஏனென்றால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் தான் அவர் அந்த 7 வகையான ரட்சிப்புகளை பொதிந்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார், அடையாளமாக சொல்லி வைத்திருக்கிறார். அதனால அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு எச்சரிக்கையா இருந்து மோசேயை தேவன் எச்சரிக்கிறதை காண்கிறோம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல 7 நிலையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆசாரிப்பு கூடாரத்திலே 1 வந்து பிரதான ஆசாரியன், அப்புறம் ஆசாரியர்கள், 3 வகை லேவியர்கள். எத்தனையாச்சு மொத்தம்? 5. 3 வகை லேவியர்கள், 1 ஆசாரியர், 1 பிரதான ஆசாரியர். இப்போ மொத்தம் 5. இப்போ இந்த 5 வகை மனிதர்களும் பாளையத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள். பாளையத்துக்கு வெளியே பாளைய மூப்பர்கள், பாளையக்காரர்கள் 2 வகை மனிதர்கள். இப்போ மொத்தம் 7 வகை. இந்த ஆசாரிப்பு கூடத்துல மொத்தம் 7 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த 7 வகை மனிதர்களும் மனுக்குலத்தினுடைய 7 வகை ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எண்ணுவது போல பரலோகம் என்ற ஒரு ரட்சிப்பு தான் இருக்கிறது என்று நாம் எண்ணக்கூடாது. இதிலே அந்த 7 வகை மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, அதுல பிரதான ஆசாரியன் யாரு? 2ஆம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து. ஆசாரியர்கள் சபையாரை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த 3 வகை லேவியர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? மொத்தம் 3 வகை உலகங்கள் இருக்கிறது. எந்தெல்லாம் உலகம்? 3 வகை உலகம். ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள 1ஆம் உலகம், ஜலப்பிரளயத்திலிருந்து இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய 2ஆம் உலகமாகிய புறஜாதி உலகம், இஸ்ரேலிய உலகம். இந்த 3 உலகத்திலிருந்து 3 வகை விசுவாசிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 3 வகை விசுவாசிகள், 3 உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த 3 வகை விசுவாசிகள் தான் 3 லேவியர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ இந்த 5 வகுப்பாரும் 3 லேவியர்கள், இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியனான இயேசு கிறிஸ்து, ஆசாரியர்களாக சபையார்கள். இந்த 5 வகுப்பாரும் உயிர்த்தெழுதலிலே ஆவியின் சரீரத்தை பெறுகிறார்கள். இப்போ அந்த ஆவியின் சரீரத்திலே கூட வித்தியாசம் உண்டு. இந்த லேவியர்கள் அடையாளப்படக்கூடிய அவர்கள் பெறக்கூடிய ஆவியின் சரீரத்தை விட சபையாரும் இயேசுவும் பெறக்கூடிய ஆவியின் சரீரம் உன்னதமானது. ஏனென்றால் அது தெய்வீக ஆவியின் சரீரம். ஓகே. இவர்கள் எல்லோரும் ஏதேனுக்குள்ளே இருப்பார்கள். இப்போ பாளைய மூப்பர்களும் பாளையக்காரர்களும் உயிர்த்தெழுந்து வரும் பொழுது மாம்ச சரீரத்தை தான் பெறுவார்கள். இவர்கள் பூமியிலே நித்திய ஜீவனை பெறுவார்கள். ஏதேனுக்கு வெளியே இருப்பார்கள். சரி. பாளைய மூப்பர்கள் யாரு? இப்ப இவர்கள் தான் வெளிப்படுத்தலே 1,44,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இஸ்ரேலின் 12 கோத்திரத்திலிருந்து கோத்திரத்துக்கு 12,000 வீதம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏலியா, ஏனோக்கு என்பது 2 சாட்சிகள் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த எலியா ஏனோக்குடைய ஊழியத்தின் பொழுது அது இனிதான் நடக்க போகிறது. அந்த ஊழியத்தின் பொழுது இந்த 2 சாட்சிகள் இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சரி. அப்ப பாளையக்காரர்கள் யாரு? ஆபேல் காலத்திலிருந்து இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் யாரெல்லாம் விசுவாசிகளாக இல்லாமல், இயேசுவையோ தேவனையோ விசுவசிக்காமல், ஆனால் மனச்சாட்சியின் பிரமாணத்தின்படி நடந்திருப்பார்கள். அவர்கள் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக கூட இருக்கலாம். ஆனா அவங்க மனச்சாட்சியின்படி வாழ்ந்திருப்பார்கள். தங்களுடைய மனச்சாட்சிக்கு எது சரி என்று போட்டதோ அதை சரி என்று கொண்டு அதற்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மனச்சாட்சிக்கு விரோதமாக வாழ மாட்டேன் என்பதற்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படியாக மனச்சாட்சியின்படி பிரமாணத்தின்படி வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் பூமியிலே நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவர்கள் தான் பாளையக்காரர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆக இப்படியாக மொத்தம் 7 வகையான ரட்சிப்புகள் தேவனுடைய திட்டத்திலே இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் நினைக்கிற போல ஒண்ணு பரலோகம் இல்லைன்னா நரகம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 7 வகையான ரட்சிப்புகள் இருக்கின்றது. இப்ப அடுத்ததாக நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த 7 அழைப்பிலே 7 ரட்சிப்பிலே நாம் எந்த பிரிவிலே வருகிறோம்? நாம் 2ஆம் நிலை ஆவிக்குரிய வகுப்பார், சபையாருக்கு அடுத்த நிலை. நாம் 2ஆம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறஜாதி உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய 2ஆம் நிலை ஆவிக்குரிய வகுப்பார். இதுதான் லேவியர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய 2ஆம் நிலை ஆவிக்குரிய வகுப்பு. அந்த வகுப்பிலே நாம் அந்த வகுப்பாராக நாம் அந்த அழைப்பிலே நாம் இருக்கின்றோம். இதுவும் உன்னதமான ஒரு அழைப்பு தான். இந்த அழைப்புக்கு தான் விசுவாசிகளை தயார்படுத்தணும். அதுதான் நம்முடைய ஊழியமாக இருக்க வேண்டும்.
அப்படி என்றால் நமக்கான பிரமாணம் என்ன என்பது அடுத்த கேள்வி. இன்று கிறிஸ்தவ போதகர்கள் மக்களிடத்திலே ஆவியின் பிரமாணத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற சபையாருக்கு கொடுக்கப்படுவதுதான் ஆவியின் பிரமாணம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களால் மட்டுமே ஆவியின் பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெறாத நம்மால் கண்டிப்பாக ஆவியின் பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியாது. ஆனால் இன்று நமது போதகர்கள், பாஸ்டர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நமக்கு ஆவியின் பிரமாணத்தை தான் வலியுறுத்துகிறார்கள். அதன் மூலமாக நம்மிலே பாவ பாரத்தை ஏற்றி நம்மை பின்வாங்க செய்வதே இதில் உள்ள தந்திரமாகும். சரி, நமக்கான பிரமாணம் அப்ப என்ன? ஒண்ணு, நாம் தேவன் மீதான விசுவாசத்தை நம் கிரியையிலே வெளிப்படுத்த வேணும். கிரியையில எப்படி வெளிப்படுத்த வேணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். முக்கியமாக ஒன்றான மெய்தேவன் என்ற விசுவாசம் இருக்கணும். திரியேக தேவன் என்ற அந்த அருவருப்பான போதனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்போ தேவன் மீதான விசுவாசம் முதல் கற்பனையாக இருக்கின்றது. அடுத்ததாக நமது கர்த்தராகிய இயேசு மீதான விசுவாசம். கர்த்தராகிய இயேசு எப்படி நாம் விசுவாசிக்க வேணும்? இயேசு உலகத்தின் பாவத்திற்காக பலியானதால் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற அந்த காரியத்தை, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற அந்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த விசுவாசமானது நம்மை பாவ பாரத்துக்குள்ளே கண்டிப்பாக தள்ளிவிடாது. இயேசுவின் மீதான விசுவாசம், இது இரண்டாவது கற்பனை. மூன்றாவதாக நமது மனச்சாட்சியின் பிரமாணத்தின்படி நாம் வாழணும். நாம் பைபிளை எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதிலே எது பாவம், எது நீதி என்கிற காரியத்தை எல்லாம் நாம் மனதிலே நிறைய விஷயங்கள் புரிந்து வைத்திருப்போம். இப்போ இதுல எது நீதி என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த நீதியின்படி வாழணும். எது பாவம் என்று புரிந்து வைத்திருக்கிறோமோ அதை தவிர்த்து வாழணும். அதுதான் மனச்சாட்சியின்படி வாழ்தல். அடுத்ததாக நான்காவது கற்பனை, உன்னை போல் பிறரையும் நேசி என்ற அந்த பொன் விதியை கடைபிடிக்க வேண்டும். இது எல்லா யுகத்துக்கும் பொதுவான ஒரு கற்பனையாக இருக்கின்றது. அடுத்தது ஐந்தாவதாக, நம்மால் முடிந்த வரைக்கும் ஆவியின் பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யணும். கண்டிப்பாக பல முறை நம்ம அதிலே தவறுவோம். ஏனென்றால் நம்மகிட்ட பரிசுத்த ஆவி கிடையாது. அதனாலே அதுல நம்ம கவலைப்படக்கூடாது, பாவ பாரம் அடையக்கூடாது. பரிசுத்த ஆவியை கொடுக்காமல் நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பதற்கு, ஆவியின் பிரமாணத்தின்படி வாழ்வதை எதிர்பார்ப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அதனால நாம் அது பாவ பாரம் அடையக்கூடாது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக தேவன் நமது பிரயாசத்தை மெச்சுவார். அப்போ ஐந்தாவது, ஆவின் பிரமாணத்தின்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஆறாவதாக நமக்கான பிரமாணம், நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி கால மனந்திருப்புதல் ஊழியத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும். தேவன் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளை கொண்டு கடைசி காலத்திலே இப்பொழுது கடைசி காலத்துல தான் பொதுவாக முத்திரை உடைக்கப்பட்டு தேவனுடைய காரியங்கள் அதிகமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். அத்தகைய வெளிப்படுத்தப்படக்கூடிய அத்தகைய காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு நம்மிடத்துல என்ன தாளந்து இருக்கிறதோ, என்ன திறமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமையை கொண்டு அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கான கற்பனைகள். 6 கற்பனைகளாக இருக்கின்றது. சகோதரர்களே, சபையின் அழைப்பும் முடிந்துவிட்டது. இயேசுவின் 2ஆம் வருகையும் முடிந்துவிட்டது. பரலோக ராஜ்யத்தின் இரும்புக்கோள் ஆளுகையும் ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நாம் புறஜாதி காலத்தினுடைய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சபையார் இல்லை, 2ஆம் நிலை ஆவிக்குரிய வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிற்கான கற்பனைகளை கடைபிடித்து நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தக்க வைத்துக் கொள்வோம். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதிகன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.